அடுத்த 3 நாட்களுக்கான மழை வாய்ப்பு தொடர்பாக நமது செய்தியாளர் நந்தா வரைகலை மூலம் வழங்கிய கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து இப்பதான் மெல்ல மெல்ல மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு வர நிலையில தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கு. இந்த மழைக்கு காரணம் என்ன, எந்தெந்த மாவட்டங்கள்ல அடுத்த நாட்கள்ல மழை இருக்கும் அப்படின்றத இப்போ நாம வரைகலை மூலமா தெரிஞ்சுக்கலாம். தெற்கு இலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில் காற்றினுடைய சுழற்சியில மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல கீழடுக்கு சுழற்சி ஏற்பட்டிருக்கிறதன் காரணமாக மேகக்கூட்டங்கள் மெல்ல மெல்ல தரைப்பகுதியை நோக்கி ஈர்க்கப்படுது. இதன் காரணமாக தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தமிழகத்தினுடைய வட மாவட்டங்கள் சில பகுதிகளில் பரவலாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். குறிப்பாக இந்த சுழற்சியின் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதனால் அந்த பகுதிகளில் கனமழை பெய்ய தொடங்கியிருக்கு. இதே போல டெல்டா மாவட்டங்கள், அதே போல தென் தமிழக மாவட்டங்கள், குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த 3 நாட்களுக்கு வானிலை நிலவரம் இப்படியாகத்தான் இருக்கும். டெல்டா மாவட்டங்களிலும் அதிக மழையை நாம எதிர்பார்க்கலாம். அதே போல தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களில் கூட மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு.